வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் தினேஷ் பேசுறேங்க. இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் அங்கதாங்க வந்திருக்கோம். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோங்க, இந்த கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு வந்து இப்பதான் ரீசெண்டா திறந்தாங்க. இந்த பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து இப்போ நம்ம வந்து திருவண்ணாமலை வரைக்கும் சென்னையில இருந்து டிராவல் பண்ண போறோம். அதுதான் இன்னைக்கு வந்து நம்ம கண்டென்ட். பாத்தீங்கன்னா இந்த பஸ் ஸ்டாண்டுக்குள்ள இப்போ நம்ம வந்துட்டோம். டைம் பாத்தீங்கன்னா கரெக்டா அதிகாலையில், அதாவது ஏர்லி மார்னிங் 4:30 மணி தாங்க ஆகுது. இப்போ நான் கொண்டு வந்த பைக்கை வந்து இப்போ இங்க வந்து பைக் ஸ்டாண்ட் இருக்கு அண்டர் கிரவுண்ட்ல. அந்த ஸ்டாண்ட்ல போய் நம்ம பைக்கை விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அப்படியே மேலே வந்து பஸ்ல வந்து டிராவல் பண்ண போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பார்த்துட்டே வாங்க. நம்ம சேனலை வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம யாருன்னா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்க, பைக் ஸ்டாண்ட்ல பைக்கை விட்டாச்சு. இங்க இருந்து ஒரு ஸ்டெப்ஸ் ஒன்று இருக்கு. அது வழியா நம்ம அப்படியே மேலே ஏறி போனோம்னா அங்கே பஸ் ஸ்டாண்டு இருக்கும். அப்போ நம்ம வீட்டு பஸ்ஸில் ஏறிக்கலாம். 3 ஹவர்ஸ்க்கு வந்து 10 ரூபா வாங்குறாங்க. நம்ம அப்படியே அந்த ஸ்டேரில் ஏறிட்டு இருக்கோம். ஸ்டெப்பில் மேலே போயிட்டு பார்க்கலாம் வாங்க. இந்த ஸ்டெப் வழியாக மேலே ஏறி வந்தோம்னா அந்த டோரை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்த பஸ் ஸ்டாண்டுடைய என்ட்ரன்ஸ் வந்து அழகாக தருதுங்க. ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை. நம்ம பைக்கை வந்து பார்க் பண்ணிட்டு ரொம்ப ஈஸியாகவே மேலே ஏறி வர முடியுது. இப்போ பிரம்மாண்டமாக கட்டியிருக்கக்கூடிய இந்த கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இதை வந்து நம்ம அப்படியே விசிட் பண்ணிட்டு நம்ம அப்படியே திருவண்ணாமலைக்கு ஃபர்ஸ்ட் பஸ் எது இருக்குன்னு பார்க்கலாம். ஆல்ரெடி திருவண்ணாமலைக்கு நைட் ஃபுல்லாக பஸ் சர்வீஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். அது ஃபெஸ்டிவல் டைமில் மட்டுமா இல்லை எவ்ரி டேல இருக்கான்றது தெரியல. இப்போ நம்ம போகலாம். 4:30க்கு ஒரு பஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மேபி ஏசி பஸ் இருந்தால் கூட நம்ம ட்ராவல் லாக் பண்ணலாம். இல்லைன்னா அந்த அல்ட்ரா டீலக்ஸ் யூடின்னு சொல்லிட்டு ஒரு பஸ் சொல்லியிருக்காங்க, நம்ம அதை போய் பார்க்கலாம். அந்த பஸ் வந்து 4:40க்கு இங்கேருந்து கிளம்பும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பாருங்கள், அதுக்கு முன்னாடி கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் எவ்வளோ பிரம்மாண்டமாக கட்டியிருக்காங்க பாருங்கள். கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை வந்து நம்ம அப்படியே விசிட் பண்ணியாச்சுங்க. பாருங்க, அதிகாலையில் நிறைய பேருந்துகள் வந்து ரெடியாக நின்றுட்டு இருக்கு. அதுலேயும் ஒரு சில பேருந்துகள் வந்து ஆல்ட்டில் இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் நிற்கிற பஸ்ஸே எனக்கு தெரிஞ்சு திருவண்ணாமலை பஸ் மாதிரி தான் தெரியுது. ஆமாங்க, இப்போ நம்ம வந்த என்ட்ரன்ஸ்லேயே அழகாக போட்டிருக்கு திருவண்ணாமலை. இந்த பஸ் பார்த்தீங்கன்னா பாயிண்ட் டு பாயிண்ட்னு சொல்லுவாங்க. அதாவது முக்கியமான ஸ்டாப்பில் மட்டும்தான் நிற்கும். இதை வந்து யூடி அப்படின்னு ஏன் போட்டிருக்காங்கன்னா அல்ட்ரா டீலக்ஸ். அது ஏன் அல்ட்ரா டீலக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பஸ்ஸில் வந்து சீட்டை வந்து ஒரு செமி கண்டிஷனில் வந்து சாய்ச்சிக்கலாம். செமி ஸ்லீப்பர்னு சொல்லுவாங்க. ஃபுல்லாக சாய்க்க முடியாது, ஒரு செமி கண்டிஷனில் மட்டும் சாய்ச்சிக்கலாம். செமி ஸ்லீப்பர். இந்த பஸ் வந்து 4:40 கிளம்ப போகுதுங்க. இது வந்து 2+2 அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்க, ரெண்டு சைட்லையும் ரெண்டு சீட்டு மட்டும் தான் இருக்கும். ஸ்பேஸ் இருக்கும் நிறைய. சொகுசா பயணம் பண்ணலாம். அதுக்காக தான் இந்த பஸ்ஸோடைய ஸ்பெஷல். இந்த அல்ட்ரா டீலக்ஸ் பஸ்ஸில் இப்போ நான் மட்டும் தான் ஃபர்ஸ்ட் ஏறி உள்ளே வந்திருக்கேங்க. இன்னும் யாருமே வரல. பஸ் எடுக்கிறதுக்கு இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் தான் இருக்குது. ஷார்ப்பாக கிளம்பிட்டுன்னு சொல்லியிருக்காரு டிரைவர். நம்ம அப்படியே தொடர்ந்து வீடியோவை பார்த்துக்கிட்டே போகலாம். இந்த பஸ்ஸில் ஜேர்னி எப்படி இருக்குது அப்படின்றத நான் சொல்கிறேன், பார்த்துட்டே வாங்க. இந்த எல்லோ கலர் பஸ் வந்து 2 டைப்ஸில் இருக்குங்க. அதாவது 3+2 ஆர்டினரி பஸ்ஸும் இருக்குது. நீங்கள் மாற்றி ஏறிடாதீங்க. இந்த பஸ்ஸில் நீங்கள் போனோம்னா ஃப்ரண்ட்டில் வந்து அந்த எக்ஸிட் இருக்கும். நீங்கள் பஸ் உள்ள ஏறுறதுக்கு அதை பார்த்து ஏறிக்கோங்க. இப்போ பாருங்க, சீட்டை வந்து செமி இந்த அளவுக்கு சாய்ச்சிக்கலாம். இன்னும் கூட சாய்க்க முடியும். இப்போ பஸ் வந்து கிளம்பிடுச்சுங்க. இப்போ வந்து கண்டக்டர் வந்து டிக்கெட் கொடுத்துட்டு இருக்காரு. டிக்கெட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 175 rupees வருது. ஆர்டினரி பஸ்ஸில் வந்து 140 சம்திங் ஏதோ வரும்னு நினைக்கிறேன். நல்ல ஒரு சொகுசாக போகலாம். உடல் வலி அதெல்லாம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். புது பஸ்ஸும் கூட இது. பஸ் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அப்படியே கிளம்பிட்டே இருக்கு. இந்த பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா மொத்தமே நாங்கள் ஒரு 7-8 பேர் தாங்க ட்ராவலே பண்ணிட்டு இருக்கோம். நான் அதிகாலைன்றதால யாருமே அவ்வளோவா பேசஞ்சர் வரல. இதுக்கப்புறம் தான் ஏறுவாங்கன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா இப்போ காலையில் அப்படின்றதால கண்டக்டர் வந்து இப்போ லைட்டெல்லாம் கூட ஆஃப் பண்ணிட்டாரு. சூப்பராக இருக்குது. ஏதோ ஒரு நைட் ஜேர்னி பண்ணுற மாதிரி இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா டைம் இப்போ வந்து 4:45 தான் ஆகுது. இப்போ இந்த பஸ்ஸில் வந்து எந்த வழியாக நாங்கள் போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செங்கல்பட்டு, மேல்மருவத்தூர், திண்டிவனம் பைபாஸ், அதுக்கப்புறம் செஞ்சி போயிட்டு அதுக்கப்புறம் திருவண்ணாமலை அந்த டைரெக்டான வழியாக தான் போக போகுது. பாருங்கள், ஹேண்ட் ரெஸ்ட்லாம் கூட இருக்குது.
நம்ம வலிக்காமல் அழகாக கையை மேலே வச்சுக்கலாம் சூப்பராக. பஸ்ஸில் வந்து இப்போ ட்ராவல் சூப்பராக போயிட்டுருக்குங்க. இப்போ நம்ம அப்படியே தொடர்ந்து பாருங்கள். இதுக்கப்புறம் வந்து ரொம்ப பேச முடியாது, ட்ராவலை மட்டும் பார்க்கக்கூடியவங்க பார்த்துட்டே வாங்க. இப்போ செங்கல்பட்டு டோல்கேட் வந்துருச்சு. செங்கல்பட்டு டோல்கேட்லேருந்து அப்படியே அடுத்தது மேல்மருவத்தூர் அந்த வழியாக அப்படியே போயிட்டே இருக்கும். டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 5:20 தாங்க ஆகுது. ஆனால் வந்து பொழுது அப்படியே வெடிஞ்சிக்கிட்டே இருக்குது. இப்போ வந்து பஸ் எங்கே போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுராந்தகம் அப்படின்ற ஊருக்கு கிட்ட போயிட்டுருக்கு. அழகாக வந்து சன்ரைசஸ்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. இதுக்கப்புறம் வந்து பகல் பொழுதில் ஒரு அருமையான ட்ராவலை நம்ம பார்த்துட்டே இருக்க போகிறோம். சூப்பராக போயிட்டே இருக்குது. பஸ் வந்து வேகம், அதாவது ஸ்பீடும் சூப்பராக மெயின்டைன் பண்ணி போகிறாரு. ரொம்ப ஹை ஸ்பீடும் இல்லாமல் லோ ஸ்பீடும் இல்லாமல் ஒரு கரெக்டான ஸ்பீடு மெயின்டைன் பண்ணி டிரைவரை நான் ஓட்டிகிட்டு போகிறாருங்க. இப்போ வந்து அப்படியே பொழுது வெடிது பாருங்கள், அழகாக இருக்குது. இந்த ஜேர்னி, அதாவது ட்ராவல் ஜேர்னி நிறைய பேருக்கு பிடிக்கும்ன்றதால தான் இன்றைக்கி நம்ம இந்த மாதிரி வேணால் வீடியோ போட்டிருக்கோம். பிடிச்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு எந்த மாதிரியான தமிழ்நாடு பஸ் பிடிக்குமா, இல்லை இந்தியாவில் எந்த பஸ் பிடிக்கும், ப்ரைவேட் பஸ் பிடிச்சவங்க இருப்பீங்க, அந்த மாதிரி இதெல்லாம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம அடுத்து எந்த மாதிரியான லாக் பண்ணலாம் அப்படின்றதும் நம்ம ட்ரை பண்ணலாம். பாருங்கள், இப்போ ஃபுல்லாகவே வெயில் வர ஆரம்பிச்சிருச்சு. டைம் பார்த்தீங்கன்னா 6 o'clock தான் ஆகுது. ஃபுல்லாகவே சன்ரைசஸ் பார்க்க முடியுது நம்மளால். இப்போ எங்கே வந்துட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேல்மருவத்தூர் அந்த பிரிட்ஜ் மேலே போயிட்டுருக்கு பஸ்ஸு. இப்போ மேல்மருவத்தூர் ஸ்டாப்பில் நிற்கும். இந்த பஸ்ஸோடைய ட்ராவல் டைம் பார்த்தீங்கன்னா 3 hours சொல்லியிருக்காங்க. 4:40க்கு எடுத்த பஸ் வந்து 7:40க்குள்ளே திருவண்ணாமலை வந்து ரீச் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இங்கே ஸ்டாப் நிறுத்திட்டு அதுக்கப்புறம் கண்டிப்பாக ஒரு பிரேக் விடுவாங்கன்னு நினைக்கிறேன். பஸ்ஸுக்கு இந்த டீ ஷாப் நிறுத்துவாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஏன்னா இது பிபி பாயிண்ட் டு பாயிண்ட் தான் போட்டு இருந்தது, ஆனால் பிரேக் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா காலையில் டிரைவர் இவ்வளோ ஏர்லி மார்னிங்கில் ஓட்டும் போது கண்டிப்பாக நிறுத்துவாங்க. நம்ம அதுக்கப்புறம் அந்த டைமெல்லாம் கால்குலேட் பண்ணி 3 hours அது போகுதான்றதை பார்த்துட்டே இருக்கலாம். இப்போ இந்த பஸ்ஸு வந்து நான் சொன்ன மாதிரி ரொம்ப சூப்பராக ஒரு ட்ராவல் வந்து ஃபீலிங்லாம் இருக்குங்க. அதாவது நார்மல் பஸ்ஸில் வந்து ரொம்ப டைட்டாலாம் இருக்கும், அந்த மாதிரிலாம் இந்த பஸ்ஸில் இல்லைங்க. நீங்கள் திருவண்ணாமலைக்கு ஃபேமிலியாக போகிறீங்க அப்படின்னா ஒரு எக்ஸ்பென்சஸ் அதிகமாக இருக்குது ஏசி பஸ்ஸில் அப்படின்னா இந்த பஸ் ட்ரை பண்ணலாம். இந்த பஸ்ஸில் வந்து ஒரு 175 rupeesக்கு ஒரு டீசெண்டான ஜேர்னியை வந்து கொடுக்க முடியுது. இப்போ இந்த பஸ் வந்து மேல்மருவத்தூர்லாம் தாண்டி அந்த ஸ்டாப் தான் நிறுத்துறாங்க பாருங்கள். அதை தாண்டி ஒரு இடத்துல கண்டிப்பாக பிரேக் விடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து முன்னாடி கேபின் ரைடு கேட்டோம். கேபின் ரைடு வேண்டாம் அப்படின்ற மாதிரி நான் நினச்சேன். எதுக்குன்னா இப்போ வந்து தூக்கம் வந்துடுச்சு, நல்லா நானே கொஞ்ச நேரம் தூங்கிட்டேன் நல்லா. அதனால் கேபின் ரைடு பண்ண முடியல. இங்கேருந்தே நான் வந்து உங்களுக்கு வீடியோ ஃபோக்கஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஓரளவுக்கு தெரியுது வெளியில் இருக்கக்கூடிய எல்லா இடமும். அதனால் வந்து கேபின் ரைடு மேபி தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். முடிஞ்சால் பார்க்கலாம். அந்த ஆஃப்டர் பிரேக் அப்புறம் முடிஞ்சால் காட்டுறேன்.
இப்போ வந்து மேல்மருவத்தூருக்கும் திண்டிவனத்துக்கும் இடையில ஒரு டோல்கேட் வரும் பாருங்க, அது வந்து ஆத்தூர் டோல்கேட் நினைக்கிறேன், அந்த இடத்துக்கு வந்திருக்கு. இந்த இடத்துல இருந்து இன்னும் கொஞ்சம் தூரத்தில் வந்து திண்டிவனம், அந்த மெயின் திண்டிவனம் அந்த ஏரியாக்குள்ள சிட்டிக்குள்ளெல்லாம் போகாது வண்டி, வந்து ரைட் சைடில் கட் பண்ணி அந்த பைபாஸ்லேயே போயிடும். நிறைய பேருக்கு தெரியும். ஒரு சில பஸ் வந்து திண்டிவனம் போயிட்டும் போகும். இந்த வண்டி வந்து பாயிண்ட் டு பாயிண்ட்ன்றதால முன்னாடியே கட் ஆகிடும். இப்போ பாருங்க, பஸ்ஸை வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு ரெஸ்ட் ஸ்டாப் நிறுத்துறாங்க. இந்த ரெஸ்ட் ஸ்டாப் எப்படி இருக்க போகுதுன்றது தெரியல. நார்மலாகவே கவர்மெண்ட் பஸ் நிறுத்துற ஸ்டாப்லாம் ரொம்ப போவராக இருக்கும், உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், ஏன்னா வேறு வழி கிடையாது. இவர் வந்து ஜஸ்ட் ஒரு டீ சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி சொன்னார் டிரைவர். இப்போ வந்து டைம் வந்து ஒரு 15 மினிட்ஸ் இந்த பஸ் வந்து இங்கே நிற்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம அதுக்குள்ளே இந்த பஸ்ஸை ஃபுல்லாக அப்படியே பார்த்துடலாம். பாருங்கள், யூடி 2x2 பிபி அதெல்லாம் போட்டிருக்கு. பிபினா பாயிண்ட் டு பாயிண்ட், யூடினா அல்ட்ரா டீலக்ஸ், 2x2னா அந்த ரெண்டு சேர் தான் இருக்கும். சீட் வந்து ரெண்டு ஸ்பேசியஸாக இருக்கும். நல்லா சொகுசாக போகக்கூடிய ஒரு பஸ் இது. இதே மாதிரி எல்லோ பஸ்ஸில் நீங்கள் போகணும்னு நினச்சிங்கன்னா ஆர்டினரி பஸ் இருக்கும், அதில் ஏறிடாதீங்க. நீங்கள் கேட்டு ஏறுங்க, யூடின்னு போட்டிருக்கோம் அதில். அந்த மாதிரி பஸ்ஸில் ஏறி நீங்கள் ஜேர்னி ட்ராவல் கண்டினியூ பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ இந்த பஸ் வந்து நான் சொன்ன மாதிரி அந்த திண்டிவனத்துக்கு முன்னாடி ஒரு இடத்துல வந்து ரெஸ்ட் ஸ்டாப்காக நிறுத்தியிருக்காங்க. நம்ம ஓவரால் இந்த பஸ்ஸை பார்த்தாச்சு. ஜஸ்ட் டீ சாப்பிட்றவங்களாம் சாப்பிட்டுட்டு இப்போ பஸ்ஸில் இருந்து அப்படியே கிளம்பிட்டாங்க. இந்த பஸ்ஸும் இங்கேருந்து அப்படியே கிளம்பிடுச்சுங்க. இதுக்கப்புறம் இங்கேருந்து கரெக்டாக 7:40க்குள்ளே அந்த பஸ் வந்து திருவண்ணாமலை ரீச் ஆகிடுமான்னு பார்க்கணும். இதுக்கப்புறம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அந்த பஸ் வந்து இந்த திண்டிவனம்லேருந்து ரைட் கட் ஆகிடும். இது வந்து நம்ம போயிட்டு இருக்க இந்த திருச்சி ஹைவேலேருந்து அந்த திருவண்ணாமலை ஹைவே வந்து பஸ் வந்து டைவர்ட் ஆகி போகும்போது அந்த செஞ்சி அப்படின்ற ஊர்லாம் வரும், நிறைய பேருக்கு தெரியும். அதெல்லாம் ரொம்ப பார்க்கவே அழகாக இருக்கும். பாருங்கள், பஸ் வந்து திருச்சி ரூட்லேருந்து கட் ஆகி திருவண்ணாமலை ரூட் அந்த ரூட்டுக்கு வந்து டேக் அவுட் ஆகி வந்துருச்சு. இப்போ இங்கேருந்து நம்ம அப்படியே போகும்போது அந்த டபுள் வேல வரும் தான். இது வரைக்கும் நம்ம டபுள் வேல வந்திருக்கு. அந்த ரோடு வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் வேவாக இருக்கும். இந்த ரூட்லேயே வந்து டபுள் வே அதிகமாக போட்டுட்டு வராங்க. இருந்தாலும் இந்த ரோடு வந்து பார்க்க ரொம்ப ஒரு ஜேர்னிலாம் சூப்பராக இருக்குங்க. அதுவும் நான் குறிப்பாக சொன்ன மாதிரி செஞ்சி அந்த இடத்துல நான் காட்டுறேன் பாருங்க. அந்த கோட்டை முடிஞ்ச அளவுக்கு காட்ட, அந்த மலைகள்லாம் அழகாக இருக்கும் பார்க்க, வயல்வெளிகள்லாம் ரொம்பவே சூப்பரான ஒரு ஊர் செஞ்சி. நான் சொன்ன மாதிரி மேபி அதுக்காக தான் இந்த டிராவலாக நான் பண்ணேன் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா அதெல்லாம் காட்டணும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் திருவண்ணாமலையோட எண்ணில் அந்த மலை கூட அழகாக தெரியும், அதையும் பாருங்க. இன்னைக்கு வர கிளைமேட் நல்லா இருக்கும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ சம்மர் டைம் தான் ஆக்சுவலாக. ஆனால் இந்த சம்மர் டைம்லயும் இப்போ வந்து சம்மர் ரெயின் கொஞ்சம் தமிழ்நாடு ஃபுல்லாகவே பெஞ்சுது. அதனால ரொம்ப பெருசாலாம் வெயில் இன்னைக்கு இருக்காது. அதனால சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். பார்த்துட்டே வாங்க, ஸ்கிப் பண்ணாதீங்க. திண்டிவனத்துல இருந்து செஞ்சி வரக்கூடிய இந்த வழியிலையும் ஒரு டோல்கேட் கட்டிட்டு இருக்காங்க பாருங்க. இப்போ இங்கேயும் இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து டோல்கேட் போட்டு சார்ஜ் பண்ணுவாங்க. ஆல்ரெடி சென்னையில இருந்து திருவண்ணாமலைக்கு 2 டோல்கேட் இருக்கு. நம்ம திண்டிவனம் வழியா வந்தீங்கன்னா இப்போ 3வது டோல்கேட்டும் கட்டுற மாதிரி இருக்கும். இப்போ இந்த செஞ்சி கோட்டை அந்த இதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். அந்த ஊர்கிட்ட வந்துருக்கோம் பாருங்க. தூரத்துல இருந்து பார்க்கும்போதே நிறைய மலைகள் தெரிய ஆரம்பிச்சிடும். ஸ்பெஷலா என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த மலைகள் வந்து வித்தியாசமா இருக்குங்க. அதாவது இந்த மலைகள்ல வந்து வெறும் பாறைகள் மட்டுமே அப்படியே ஒரே இடத்துல குவிஞ்சு வச்சிருந்தா அப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும்.
செஞ்சி பஸ் ஸ்டாப்பில் இப்போ பேசஞ்சர்லாம் வந்து இறங்கிட்டும் ஏறிட்டு இருக்காங்க. இது வந்து ஒரு முக்கியமான இடம் செஞ்சின்றது. இந்த செஞ்சி டவுன் தெரிந்து பாருங்கள். இந்த ஜங்ஷனில் இருந்து தான் வந்து திருக்கோவிலூர், மேல்மலையனூர் போன்ற ஊருக்கெலாம் வந்து ஜங்ஷன் பிரியும். இந்த செஞ்சிக்கோட்டை அப்படி அந்த செஞ்சிக்கோட்டைக்கு போகக்கூடியவங்க இந்த இடத்துல இறங்கி நீங்கள் செஞ்சிக்கோட்டையை ஃபுல்லாகவே சுற்றி பார்க்கலாம். முக்கியமான ஒரு இடம் இந்த ஊர். அழகாகவே இருக்கும். நிறைய வரலாறு படைத்த ஒரு ஊருங்க இது. இதுக்கான வீடியோ நான் தனியாகவே போட்டிருப்பேன். செஞ்சிக்கோட்டைக்கு ஒரு 3 வீடியோ நம்ம சேனல் இருக்குது. பார்க்காதவங்கலாம் பார்த்துக்கோங்க. இப்போ செஞ்சிக்கோட்டையில் பார்த்தீங்கன்னா ராஜகிரி கோட்டை, ராஜா கோட்டை, ராணி கோட்டை அதெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரியும். அதெல்லாம் வந்து நம்ம பஸ்ஸில் ஓவரால் பார்க்க முடியும். பாருங்கள், இந்த இடம் தான் வந்து அந்த ராஜகிரி கோட்டைக்கு போகக்கூடிய என்ட்ரன்ஸ் இது. ரொம்ப சூப்பரான ஒரு ட்ரெக்கிங் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த செஞ்சிக்கு நீங்கள் வாங்க. இப்போ நம்ம செஞ்சி அதெல்லாம் தாண்டி அப்படியே போயிட்டே இருக்கோம். இப்போ அழகான வயல்வெளிகள் அதெல்லாம் நம்மளால் பார்க்க முடியுது. அதெல்லாம் அப்படியே பார்த்துட்டு நம்ம திருவண்ணாமலையில் போயிட்டு வீடியோவை எண்ட் பண்ணிக்கலாம். இந்த ராஜகிரி கோட்டையை வந்து நம்ம ரொம்ப க்ளோஸில் தாங்க பார்த்துட்டே வரோம். இதுதான் வந்து ராஜா கோட்டைன்னு சொல்லுவாங்க. இந்த மலைக்கு மேலே ஏறி போகிறதுலாம் சூப்பராக இருக்கும் ட்ரெக்கிங் பண்ணுறதுக்கு. மேலே போனீங்கன்னா பழமையான விஷயங்கள்லாம் பார்க்கலாம். அந்த வரலாறுக்கான நினைவு சின்னங்கள்லாம் மேலே இருக்குது. அதை வந்து க்ளோஸ் அப்பில் நம்ம அழகாக பார்த்துட்டே வரோம். இதெல்லாம் வந்து இந்த ரூட்டில் மட்டும்தான் கிடைக்கும் இந்த மாதிரி ஜேர்னிலாம். இப்போ நம்ம அடுத்து இப்போ ஒரு காப்பு காடுன்னு சொல்லக்கூடிய அந்த ரிசர்வ் ஃபாரஸ்ட் ஒன்று வரும். அந்த ரூட்டெல்லாம் அப்படியே கிராஸ் பண்ணி போனோம்னா அடுத்து கீழ்பெண்ணாத்தூர் நிறைய ஊர்லாம் வரும். அதை தாண்டி லாஸ்ட்டாக திருவண்ணாமலை. இப்போ நான் சொன்ன அந்த ரிசர்வ் ஃபாரஸ்ட் இதுதாங்க. இப்போ அதுக்குள்ளே தான் நம்ம வண்டி போயிட்டுருக்கு. இந்த இடத்துல வந்து நிறைய நேரங்கள் வந்து குரங்குகள் வந்து ரோட்லேயே உட்காந்துருக்கும். அதெல்லாம் பார்க்க முடியும். இப்போ நம்ம வந்து கொஞ்சம் காலையில் வரதால் ஒன்றும் பார்க்க முடியல யாரையுமே. இந்த பஸ் வந்து பார்த்தீங்கன்னா டைம் சேவிங் சர்வீஸ் அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. அதாவது 3 ஹவர்ஸில் திருவண்ணாமலை போயிடும் அப்படின்றதால. அதனால் ஸ்பீடை வந்து எங்கேயுமே இவங்க வந்து குறைக்கவே இல்லை. அதே ஸ்பீடில் தான் வந்துட்டு இருக்காங்க. அதுவும் நிறைய இடத்துல வந்து ரோடு ஒர்க் நடந்துட்டு இருக்கு. பாருங்கள், இப்போ கீழ்பெண்ணாத்தூர் அப்படின்ற ஊர்கிட்ட வந்துட்டு இருக்கோம். அதோட பைபாஸில் தான் வண்டி போயிட்டு இருக்கு. இந்த கீழ்பெண்ணாத்தூருக்குள்ளே போயிட்டு தான் நிறைய பஸ்ஸு போகும். ஆனால் இந்த மாதிரி யூடி இந்த டைம் சேவிங் சர்வீஸ் பஸ்லாம் பைபாஸில் தான் போயிட்டு இருக்கு. அதனால் வந்து ஸ்பீடை எங்கேயுமே அவங்க வந்து குறைக்கல. கரெக்டான ஸ்பீடில் மெயின்டைன் பண்ணி வராங்க. நீங்கள் செஞ்சிக்குள்ளே கூட போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த டவுன் உள்ளே போயிட்டு போகலாம். சில செஞ்சி வேண்டாம், நாங்கள் டைரெக்டாக திருவண்ணாமலைக்கு சீக்கிரமாக போகணும்னா செஞ்சி பக்கத்தில் கூட அந்த பைபாஸ் வந்து போட்டிருக்காங்க. நீங்கள் அதை யூஸ் பண்ணி காரில் கூட வரலாம். இப்போ பாருங்கள், இப்போ நம்ம எல்லா ஊரையும் தாண்டி இப்போ திருவண்ணாமலை அந்த சிட்டிக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். இப்போ திருவண்ணாமலையில் ரயில்வே ட்ராக் இருந்துச்சு. அந்த ரயில்வே ட்ராக் மேலே ஒரு பிரிட்ஜும் கட்டியிருக்காங்க. அது கட்டி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடிலாம் பஸ்ஸு போயிட்டு சுற்றிட்டு தான் வரும். இப்போ இங்கேருந்து பார்க்கும்பொழுது திருவண்ணாமலை அழகாக தெரிந்து பாருங்கள். நான் சொன்ன மாதிரி வெயில் வந்து இன்றைக்கி இல்லை அந்த அளவுக்கு. டைம் பார்த்தீங்கன்னா 7:35 ஆகுது. நல்லா அழகாக வந்து மிஸ்ட்லாம் ஃபார்ம் ஆகி மேகம் எல்லாம் போயிட்டு இருக்கு பாருங்கள். ரொம்பவே கிளைமேட் நல்லாவும் இருக்குன்னு சொல்லலாம் இன்னைக்கு.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம திருவண்ணாமலைக்கு வந்துட்டோம். இதோட வீடியோ முடியுது. பாருங்கள், பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே நம்ம போயிட்டு இருக்கோம். தீபநகரம் திருவண்ணாமலை நகராட்சி தங்களை அன்புடன் வரவேற்கிறது அப்படின்னு போட்டிருக்காங்க. பாருங்கள், நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாருனா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அவங்க சொன்ன மாதிரியே கரெக்டாக 3 ஹவர்ஸில் சென்னை கிளாம்பாக்கத்துலேருந்து திருவண்ணாமலைக்கு வந்துட்டாங்க. அதாவது 4:40க்கு எடுத்த பஸ்ஸு ஷார்ப்பாக 7:40க்கு திருவண்ணாமலையில் இருக்குங்க. எக்ஸாக்டாக வந்திருக்காங்க. பாருங்கள், திருவண்ணாமலையோட அழகு தெரியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போன்ற வீடியோக்கள் நம்ம சேனலில் வரும். எல்லாரும் தொடர்ந்து பார்த்துட்டே வாங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோ வரும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தினேஷ்.